ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவனுடைய ஒரு செய்தியை கேட்கும்படி நாங்கள் திருப்பிக் கொள்வோம். எசேக்கியேல் புத்தகம் 47வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு நேராக நாங்கள் வார்த்தையை வாசிப்போம். 47வது அதிகாரம் 9வது வசனம். எசேக்கியேல் புத்தகம். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று வார்த்தை சொல்லுகிறது. சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அது 47வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது எங்கேதி துவங்கி எனெக்லாய் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அது எல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமுமாயிருக்கும். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளில் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதம் தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்ததுக்கும் ஆனவைகள். இந்த 3 வசனத்தை குறித்து நாங்கள் சற்று தியானிக்க போகின்றோம். வசனம் தொடங்குகிறது, இந்த நதி போகும் எங்கும். இவை எதை குறிக்கிறது என்று நாங்கள் சற்று தியானித்து பார்க்கும் போது, சங்கீத புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து என்று அந்த வசனத்தை வாசிக்கலாம். எப்படி? கர்த்தருடைய வேதத்தில் முதலாவது பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான்? அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தருகிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும் என்று எசேக்கியேல் 47:12 சொல்கிறபடி, அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். இந்த எசேக்கியேல் 47:12வது வசனத்துக்கும் சங்கீதம் 1வது அதிகாரம் 2வது வசனத்துக்கும் அநேக தொடர்புகள் இருக்கிறது. அங்கேயும் மரங்கள் இலைகள் உதிர்வதும் இல்லை, கனிகள் கெடுவதும் இல்லை என்று வாசிக்கின்றோம். இங்கே பார்க்கின்றோம், அவருடைய தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்களாய் இருந்தால், வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்க வேண்டும். வேத புஸ்தகத்தை தியானிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை இலை உதிராத மரத்தை போலவும், எப்பொழுதுமே கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போலவும், கனிகள் கெடுவதும் இல்லை, இலைகள் பாவனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே செழித்து ஓங்கின ஒரு மரத்தை போல அந்த மனிதனுடைய வாழ்க்கை இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்புக்குள்ள கட்டப்பட்டு அவருக்குள்ளாக நடத்தப்பட்டு அவருடைய அன்பை ருசி பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். பிரியமானவர்களே, பாருங்கள், தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்ததுக்குமானவைகள் என்று எசேக்கியேல் 47வது அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அப்போ அவனுடைய கனிகள் புசிப்புக்கும், இங்கே சொல்லப்படுது தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். சங்கீத புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனமும் எசேக்கியேல் புத்தகம் 47வது அதிகாரம் 12வது வசனத்துக்கும் அநேக
தொடர்புகளை கர்த்தர் வைத்திருக்கின்றார். தொடர்ந்து வாசிக்கும் போது அங்கே சங்கீத புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்? இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையிலே கவனமாய் இருக்கிற மனுஷன், அதை தியானம் பண்ணுகிற மனுஷன், கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும், எல்லாம் வாய்க்கும். அதை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதை மற்றவர்கள் காண்பார்கள். பிரியமானவர்களே, அதற்கு யாருக்கு இவைகள் நடக்கும் என்று நாங்கள் வாசிக்க வேண்டும். இந்த காரியங்கள், சொல்லப்படுகிற காரியங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நடக்கும்? 3 காரியங்கள் இருக்கின்றது. பிரியமானவர்களே, சங்கீத புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்கிறது? 3 காரியங்களை 1வது வசனம், 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது. துன்மார்க்கனுடைய ஆலோசனையிலே நடக்கக்கூடாது. அப்படிப்பட்ட மனிதனுக்கு, வேத புஸ்தகத்தை தியானிக்கிற ஒரு மனிதன் இவைகளை கடைபிடிக்க வேண்டும். ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் அவனை தேடி வரும். இதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது காரியம், துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்கக்கூடாது. துன்மார்க்கரோடு எங்களுக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு துன்மார்க்கருக்கும் எங்களுக்கும் இடைவெளிகளை நாங்கள் வைத்து வாழ பழக வேண்டும். நாங்கள் உலகத்திலே தான் வாழ்கிறோம். ஆனால் உலகத்திலிருந்து நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய், தனிப்படுத்தப்பட்டவர்களாய், கர்த்தருக்கென்று முத்தரிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளை எங்கள் செவிகள் கேட்கக்கூடாது. முதலாவது காரியம். 2வது சொல்கிறது, பாவிகளுடைய வழிகளில நாங்க நிற்கக்கூடாது. பாவிகளுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிற கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் பாவிகளை நாங்கள் நேசிக்கலாம், ஆனா பாவிகளோடு சேர்ந்து நாங்கள் நடக்கக்கூடாது. பாவிகளுடைய வழியில, அவர்கள் போகிற வழியில நாங்கள் நிற்கக்கூடாது. 3வது காரியம், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது. இந்த 3 காரியத்தை பிரியமான பிள்ளைகளை சற்று சிந்தித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். நீங்க செய்கின்ற காரியங்கள், போகிற இடங்கள் எல்லாம் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்கிறீங்களா? இந்த 3 காரியத்தில் ஏதாவது ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில இருக்கிறதா? துன்மார்க்கருடைய ஆலோசனை நீங்கள் நடக்கிறீங்களா? பாவிகளுடைய வழியில நீங்க நிக்கிறீங்களா? பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல நீங்க உட்காருகிறீங்களா என்று கொஞ்சம் தியானித்து பாருங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அவருடைய வேத புஸ்தகத்தின் மேல் பசிதாகமாய் இருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு செழித்து வழங்குக, ஓங்கி வளருகின்ற ஒரு மரத்தை போல, நதியோரமாய் நடப்பட்டு அப்படியே செழித்து வளர்ந்திருக்கின்ற ஒரு மரத்தை போல, நல்ல கனிகள் தந்து நல்ல இலை உதிராதிருக்கிற செழித்த மரத்தை போல அந்த மனிதனுடைய வாழ்க்கை இருக்கும். அந்த மனிதனுக்கு கீழே பார்க்க போகிற அந்த மனிதனுக்கு என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று பார்ப்போம். பாருங்க, அடுத்த ஒரு காரியம் சொல்லுது, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 47வது அதிகாரம் 12வது வசனத்தில் இதுக்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதம் தோறும் புதுக்கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்குமுள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? முதலாவது காரியம், இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் என்றால் அந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் என்ன நடந்தது? வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருந்தது என்றால் என்ன? அதுக்கு என்ன ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார்? ஆசீர்வாதங்கள் பெருகும். கர்த்தருடைய வார்த்தையில பசிதாகத்தோடு இருந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே தியானம் பண்ணி எங்களோட வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த வார்த்தை என்ன சொல்கிறார்? இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். எந்த தண்ணீர்? ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரை உள்ளுக்கே நாங்கள் வைத்திருக்கிறபடியினால் நாங்கள் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து வேதத்துக்கு ஏற்ற எங்களோட வாழ்க்கையிலே சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும் போது இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். ஆசீர்வாதத்தை அனுப்புகிறவர் அவர்தான். ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிறவர் அவர்தான். ஆசீர்வாதத்தை எங்கள் மேல வர்ஷிக்க பண்ணுகிறவர் அவர்தான். அதைத்தான் இங்கு சொல்கிறது, ஆசீர்வாதங்கள் பெருகும்படி செய்வார். முதலாவது காரியம். 2வது காரியம், இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். எங்களோட வாழ்க்கையில இருக்கிற வியாதிகள் எல்லாம் சுகமடைந்து
வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற மற்றவர்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே பல ஆசீர்வாதங்கள் தென்படும். பிரியமானவர்களே, நான் சொன்ன இந்த மூன்று காரியம் சொன்னேன். சங்கீதம் 1 அதிகாரம் 1 வசனத்தை கடைபிடிக்கும் போது அதுக்கு ஏற்றபடி எங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படுகிற இந்த ஆசீர்வாதங்கள் பெருகும், வியாதிகள் இருந்து சுகமடையும் என்று ஆண்டவர் பேசுகிறார். 3வது காரியம், தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதம் தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் என்று எசேக்கியேல் 47:12 சொல்கிறது. நாம் அதிசயிக்கத்தக்க விதத்தில் ஒவ்வொரு மாதமும் நன்மை நடந்து வருகிறதை கண்கள் காண முடியும். அதிசயமான விதத்தில் கர்த்தர்களை நடத்துவார். பிரியமானவர்களே, வசனம் சொல்கிறது, தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால். ஒரு பரிசுத்தமான ஜீவியம், ஆண்டவருக்கு முன்பாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கிற ஒரு பரிசுத்தமான ஜீவியத்தை ஜீவிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அதிசயிக்கத்தக்கதாக ஒவ்வொரு மாதமும் நன்மைகளை நாங்கள் கண்ணார காணக்கூடியதாக கர்த்தர் செய்வார். சங்கீதம் 1 அதிகாரம் 2வது வசனம், சங்கீதம் 1 அதிகாரம் 3வது வசனம், எசேக்கியேல் 47வது அதிகாரம் 9வது 10வது 12வது வசனங்களை நாங்கள் இதோடு இணைத்து வைத்து பார்க்கும்போது கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலம் எங்களோடு இடைப்படுகின்றார். இந்த வார்த்தைகளை தியானித்து இந்த வார்த்தைகளுக்கு எங்களை அர்ப்பணித்து உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்காதபடி கர்த்தருக்கும் எங்களுக்கும் சரியான ஒரு உறவை பேணி பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாக, உலகத்திலே நாங்கள் ஒட்டி வாழ முடியாது. நாங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறோம், மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் இருக்கிறோம். நாங்கள் மறைந்திருக்காதபடி மற்றவர்களுக்கு ஒரு உப்பை போல நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழத்தக்கதாக தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்களை சற்று தியானித்து பார்த்து அர்ப்பணிப்போமா. பிரியமானவர்களே, உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவுபடுத்தி கொஞ்சம் கொஞ்சமா இந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை விலக்கி கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழும் போது கர்த்தருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வருகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை நீங்க கேட்கும் போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வருகை அதிசீக்கிரமாய் இருக்கிறது. இன்னும் நாட்கள் செல்லாது, அது வெகு சீக்கிரமாய் வர இருக்கிறார் ஆண்டவர். அவருடைய வருகையிலே நாங்கள் கைவிடப்பட்டு போய்விடாதபடி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்து அவருக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் கவனம் எடுத்து இரவும் பகலும் விழித்திருந்து அவருடைய வருகையிலே கைவிடப்படாத போகத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, வார்த்தையை கேட்டது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைக்கு உங்களுடைய செவிகளை திறந்து இந்த வார்த்தையை உள்ளான இருதயத்திலே பதித்துக் கொண்டால் நீங்கள் கர்த்தருடைய வருகையிலே நிச்சயமாய் கைவிடாதபடி எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள். என்னோடு சேர்ந்து ஒரு விசை ஜெபிக்கிறீங்களா? கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறீங்களா? தவறுகளை உணர்ந்து, யார் எந்த மனிதன் பாவ அறிக்கை செய்து கர்த்தாவே நான் தவறுள்ள மனிதன், நான் குறையுள்ள மனிதன் என்று சொல்லி என்னையே நான் உங்களிடத்தில் நான் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்களும் என்னோடு சேர்ந்து ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து இந்த வார்த்தைக்கு அர்ப்பணிப்போம். நாங்கள் வருகையிலே அவரோடு போவதுதான் எங்களுடைய நோக்கம். நாங்கள் வருகையிலே கைவிடப்படாமல் எடுக்கப்படுவது எங்களுடைய நோக்கமாக இருக்கணுமே தவிர நாங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. பிரியமானவர்களே, ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, எசேக்கியேல் 47:12 படியும் சங்கீதம் 1 அதிகாரம் 1-3 படியும் கர்த்தாவே, நான் இந்த வார்த்தைகளை பிள்ளைகளோடு பேசி இருக்கிறேன். அடியேன் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். நானும் உங்களுக்கு முன்பாக ஆண்டவரே சரியில்லாத வாழ்க்கைகளை, ஏதாகிலும் உங்களுக்கு முன்பாய் தவறான வாழ்க்கைகளை வாழ்ந்திருந்தால் என்னை தயவு செய்து மன்னித்து இந்த வார்த்தைகள் மனுஷர்களோடு பேச, பிள்ளைகளோடு பேச, ஆண்டவரே கர்த்தரை அறிந்தவர்களோடும் அறியாதவர்களோடும் பேச ஆவியானவர் இடைப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தண்ணீர் போகும் இடமெல்லாம் ஆசீர்வாதம் பெருகும் என்று சொன்னீங்க. இந்த தண்ணீர் போகும் இடமெல்லாம் வியாதிகள் மறையும் என்று சொன்னீங்க. இந்த தண்ணீர் போகும் இடமெல்லாம் ஜனங்களுடைய வாழ்க்கை மறுமலர்ச்சி அடையும் என்று சொன்னீங்க. என் தேவனே, உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, ஸ்வரப்படுத்துங்க, கைவிடாதபடி கரம் பிடித்து ஆண்டவரே அவர்களை இழுத்து சென்று ஒரு தாய் கட்டி அணைப்பது போல கட்டி அணைத்து முத்தமிட்டு, ஒரு தகப்பன் சுமக்கிறது போல சுமந்து, எப்படிப்பட்ட வேதனைகள், துன்பங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்களோடு இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆண்டவரை மறுமலர்ச்சியாய் மாற்றி புதிய ஒரு வாழ்க்கைகளை கொண்டு போகும்படியாக வருகையிலே அவர்கள் உங்களோடு எடுத்துக் கொள்ளப்படத்தக்கதாக உங்களுடைய கருத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை தாழ்த்தி உங்களை உயர்த்துகிறேன். நான் சிறுகவும் நீங்கள் பெருகும்படியாகவும் உங்களோட பாதத்திலே அர்ப்பணிக்கிறேன். சகல துதி கன மகிமை ஆவும் ராஜாதி ராஜாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். எங்களை நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து நிற்கிறேன். ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.